வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ஓய்வூதியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது இப்ப ஓபிஎஸ் ஸ்கீம் திருப்பி கொண்டு வர போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பென்ஷன் தொகைய ஏத்த போறாங்க. இப்ப ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பழைய தொகைய விட இப்ப புதுசா ஒரு தொகை குடுக்க போறாங்கன்னு ஒரு சில ரூமர்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் உண்மையா, பொய்யாங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? டிவிகே சைட்லருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ கொஞ்ச நாளா சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓபிஎஸ் ஸ்கீம் திருப்பி வரப்போகுது. பென்ஷன் அமௌண்ட் பெருசா இன்கிரீஸ் ஆகப்போகுது. டிவிகே இன்னும் ஒரு 1 டூ 2 வீக்ஸ்ல அவங்க மேனிஃபெஸ்டோல பென்ஷன பத்தி சொன்ன எல்லா ஸ்கீம்ஸையும் கொண்டு வரப்போறாங்க. அப்படின்னு பல தகவல் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓபிஎஸ் ஸ்கீம்னா என்ன? டிஏபிஎஸ்னா என்ன? அப்புறம் டிவிகே விஜய் சார் டிவிகேல உள்ள நம்ம சிஎம் விஜய் சார் அவர் மேனிஃபெஸ்டோல பென்ஷன பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ்னா என்ன? இதுல ஓபிஎஸ்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஓகேவா? அதாவது பழைய பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல எப்படின்னா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட கடைசி சேலரியோட ஒரு பெரிய பகுதி பென்ஷன் மந்த்லி அமௌண்ட் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்ப்ளாயி பென்ஷனுக்காக சேலரியிலிருந்து தனியா கான்ட்ரிபியூஷன் குடுக்கவே வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். கவர்ன்மெண்ட் தான் ஃபுல் பென்ஷனையும் குடுப்பாங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் ரூ. 1 கூட அவங்க குடுக்கணும்னு அவசியமே இல்ல. இதுக்காக தனியா ஒதுக்கி குடுக்கணுன்ட்டு. அதனால பல கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் ஓபிஎஸ் ஸ்கீம் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க கவர்ன்மெண்ட் கிட்ட. இது மூலியமா ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட் கேரண்டி கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் ஓபிஎஸ் ஓட இது. இது மூலியமா ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்க வொர்க் பண்ணிட்டு, அவங்க எந்த முழு சேலரியும் வாங்கிட்டு, கடைசியில ஒரு பென்ஷன் அமௌண்ட்டும் வாங்கிட்டு, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அவங்க அவங்க வொர்க் மட்டும் நல்லபடியா பண்ணி குடுத்துட்டா போதும். செகண்ட் என்னன்னா, இப்ப நம்ம டிஏபிஎஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிற நார்மலான பென்ஷன் ஸ்கீம் நம்ம பார்ப்போம். என்னன்னா, டிஏபிஎஸ்னா தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் குடுக்கணும். அவங்க மந்த்லி ஒரு 10 டூ 5% நெனைக்கிறேன். அந்த அமௌண்ட்ட அவங்க மந்த்லி கட்டி ஆகணும். இது இப்படி இப்படி குடுக்கறதுனால கண்டிப்பா கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து இவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறனால அந்த அமௌண்ட்டயே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி, இவங்களுக்கு கடைசியில பென்ஷனா கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் மாற்றுப்படி இருந்தாலும் மீதி அமௌண்ட்ட கவர்ன்மென்ட் போட்டு குடுக்கும். இது மூலியமா என்ன நடக்கும்னா, ஒரு 50 டூ 40% கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து அவங்க இந்த பென்ஷனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகைய ஸ்லாஷ் ஆகப்படும். அவங்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இது. கவர்ன்மென்ட் சைட்ல. ஆனா எம்ப்ளாயி சைட்ல இது யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு 100% கவர்ன்மென்ட் குடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுல 60 டூ 50% தான் கவர்ன்மென்ட் குடுக்குற மாரி போனதுனால, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தோணுது. ஒரு வலியா இருக்குது. இப்ப இப்ப நான் உங்களுக்கு வரிசலா சொன்ன விஷயம் எல்லாமே சொல்லப்போனா, உண்மைய சொல்லணும்னா, இது ஓபிஎஸ் ஸ்கீம்லயும் இது எல்லாமே உண்டு தான். இது மோஸ்ட்லி இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் ஓபிஎஸ் ஸ்கீம்ல உண்டு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னா, கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவங்க சேலரில இந்த 10% 5% மந்த்லி போகாது. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால இது ஒரு ஏமாற்றமா தோணுது. ஆனா பென்ஷன் ஸ்கீம அவங்க மொத்தமா எடுக்கிறதுக்கு இது பரவாயில்லன்னு என்னோட மனசுல தோணுது. நான் ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி கிடையாது. அதனால எனக்கு இது ஃபுல்லா தெரியாது. பட் என்னோட கருத்த நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஆனா, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப கூட என்ன பல கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் சங்கங்கள் ஓபிஎஸ் தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்ற மெயின் ரீசன் என்னன்னா, ஓபிஎஸ்ல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இல்ல. அதான் நான் சொல்றது தான். இது 2த்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது மட்டும் தான். ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன பத்தி கவலையும் கிடையாது ஓபிஎஸ் ஸ்கீம்ல. ஆனா டிஏபிஎஸ்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால சில எம்ப்ளாயீஸ் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்காங்க. ஆனா அதிலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிஏபிஎஸ் நல்லது தான். ஏன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பா நமக்கு பென்ஷன் கிடைச்சிரும்னு தோணுது. ஏன்னா கவர்ன்மென்ட் மாறிடுச்சுன்னா, அவங்க இந்த மாரி பென்ஷன் இதெல்லாம் வரதும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனையால பென்ஷன் வராம இருக்கிறதுலாம் நடந்திருக்கு ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனை. ஆனா அது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த பயத்தினால இருக்கிறவங்கலாம் இந்த டிஏபிஎஸ் ஸ்கீம்னால கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். நம்ம பணம் தான் குடுத்துருக்கோம். நமக்கு கண்டிப்பா அதையும் கவர்ன்மெண்ட் குடுத்து அவங்க சைட்ல இருந்து குடுத்து நமக்கு கண்டிப்பா ஒரு பென்ஷன் மாரி கிடைச்சிரும். அதனால இத பத்தி நாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும் இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ். இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி இப்போ நம்ம ஓபிஎஸ் ஸ்கீம் திருப்பி வரப்போதா? சிஎம் விஜய் சார் மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். விஜய் சார் அவரோட மேனிஃபெஸ்டோல இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமா சொல்லியிருக்காரு. நாங்க வந்தோம்னா ஆட்சிக்கு ஓபிஎஸ் ஸ்கீம கண்டிப்பா கொண்டு வருவோம். அதனால கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் கவலைப்படாம எங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இத இ இது இது இதுக்காகவே நெறைய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் டிவிகேக்கு வோட் போட்டாங்க. இப்ப அவங்க தான் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவங்க சைட்ல இருந்து இந்த ஓபிஎஸ் ஸ்கீம்க்காக தான். இன்னும் இது நடவடிக்கைக்கு வரல. ஏன்னா டிவிகே கவர்ன்மென்ட் சைட்லருந்து அஃபிஷியலா எதுவும் சொல்லப்படல. தமிழ்நாடு கவர்ன்மென்ட் எதுவும் ரிலீஸ் பண்ணல. ம மத்த மினிஸ்டர்ஸும் சரி, ஆனா மினிஸ்டர்ஸும் சரி இவங்க கன்ஃபார்மா இன்னும் எதுவுமே கொண்டு வரல. ஆனா அவங்க மேனிஃபெஸ்டோல சொன்னனால கண்டிப்பா இத நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு உடனே தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இந்த கவர்ன்மென்ட் இது 2 மந்த்ஸ் கூட ஃபுல்லா ஆவல. ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் கண்டிப்பா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுவரைக்கும் நம்ம
எதுவும் சொல்ல முடியாது. செகண்ட், பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ற ரூமர்ஸ். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சோசியல் மீடியால மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப எங்க பார்த்தாலும் பரவிட்டு இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஃபேக் நோட்டீஸ்லாம் கிரியேட் பண்ணி வேற போட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இது முழுக்க முழுக்க பொய்யான நியூஸ். கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, விஜய் சார் சைட்லேருந்தும் சரி, டிவிகே கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எந்த நியூஸுமே இப்போதைக்கு வரல. அவங்க அஃபிஷியல் பேஜஸ்ல எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அஃபிஷியலா ஒரு நோட்டீஸும் வரல. ஸோ இத நம்பாதீங்க. நம்பி உங்களோட ஏமாற்றம் அடையாதீங்க. அதுதான் என்னால சொல்ல முடியும். ஃபியூச்சர்ல வந்து 2 பாசிபிலிட்டி. ஒண்ணு வந்து இதே ஸ்கீம் நடந்து கொண்டுட்டே இருக்கும். அந்த ஸ்கீம அவரு நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டாங்க. இல்லன்னா அந்த ஸ்கீம நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து போயிடும். இந்த ஸ்கீம் டிஏபிஎஸ்க்கு பதிலா ஓபிஎஸ் ஸ்கீமே வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கவலை இல்லாம இந்த மாரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாம, அவங்க வந்து ஆசைப்பட்ட மாரி கிடைச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா அந்த பென்ஷன் இன்கிரீஸ் இது வந்து நம்மளால கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. இது நம்ம ஸ்கீம்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். பென்ஷன் இன்கிரீஸ் வந்து அது யார் ஆரம்பிச்சுட்டான்னு தெரியல. பட் அது வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் என்னோட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.